ஆமா. ஹாய் செல்லன்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த சுடிதார் போட்டு. ஆமா. பல வருடங்கள் ஆகியது இந்த Dress எடுத்துல. கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல ஆகுது. 10 வருஷத்துக்கு மேல. எங்க அம்மா ஸ்மார்ட் ஆயிட்டே போறாங்க. இந்த Dress போட்டு அமேஸ்ல ஒரு டூர் கூட போயிருக்கோம். சவுண்ட் கேட்குமா? இப்ப அமேஸ் இல்ல. ஆமா. அமேஸ் இல்ல. அமேஸ் கார் இல்ல. கவலையா இருக்கு. இந்த Dressல போயிட்டு நான் ஒரு ரோஜாவை பிடிச்ச மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்திருப்பேன். எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் சொல்றேன் நானு. அதுதான் நாங்க அமேஸ்ல போன டூர்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அதுக்கப்புறம் போயிருக்கோம். இங்க வந்துட்டு போயிருக்கோம். 2021 முன்னாடி வரைக்கும் போயிட்டோம். ஆமா 2021ல ஆக்சிடென்ட் ஆச்சு. கரெக்ட். ஓகே வாங்க பார்க்கலாம். மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. நம்ம காலையில என்ன சாப்பிட்ட? தோசை, மீன் குழம்பு. செம்மையா நேத்திக்கு வச்ச மீன் குழம்பு அருமையா இருக்குது பாருங்க. வறுத்த மீன் இது போட்டு விட்டு சூடு பண்ணிட்டேன். அருமையா மீன் குழம்பு. நேற்றை விட இன்னைக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது கீரைத்தண்டு கூட்டு. அருமையான ஒரு கீரைத்தண்டு கூட்டு, கொஞ்சம் ரசம் வச்சுருக்கோம். மீன் குழம்பு சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியலும் இது பட்டாணி மசாலா பண்ணியிருக்கோம். வெள்ளை பட்டாணி மசாலா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சூப்பரான இது ஒரு ஆர்டருக்காக பண்ணியிருக்கோம். போர்ட்டர் அனுப்பணும். நியர்பை நீங்கள் சென்னை தானா இந்த மாதிரி போர்ட்டர்லேயே புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது பூண்டு தக்காளி தொக்கு அருமையாக இருக்கும். சோறு, சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். மரச்சக்கு எண்ணெயை மட்டுமே பயன்படுத்தி நம்ம பண்ணுறது. வேற லெவல்ல சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி ஜெய் என்ன சொல்றான், முந்திரி கொட்டையா? வீடியோ ஆன் பண்ற முன்னாடி பேசிட்டேனா முந்திரி கொட்டை அது சமாளிக்கிற. அப்புறம் கேஷ் நட்டான் சொல்லி சமாளிக்கிறேன். நாயே எடு செருப்ப நான் வளர்த்தேன். தக்காளி பூண்டு தொக்கு போட்டாச்சு. பெங்களூர்ல ஒருத்தங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. Thank you so much. ஒருத்தவங்க சொன்னாங்க வாட்ஸ்அப்ல நான் ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு புளிப்பா இருக்கக்கூடாது, காரசாரமா இருக்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா காரசாரமா இருக்கும். இந்த டக்குல இது புளி கிடையாது இதுல. ஆமா புளி கிடையாதுங்க இதுல. மறந்துட்டானா? ரொம்ப பிடிக்குமா அவங்க எல்லாரையுமே. ஹாப்பி. அதுவும் இல்லங்க, நீங்கெல்லாம் நாங்க வெளியில போனா வந்தாங்கன்னு பாருங்க. குன்றத்தூர் ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களாம். நாங்க இந்த கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு சத்து மாவு எல்லாம் வாங்கிட்டு உங்க எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னாங்க. வீடியோலயே சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். சந்தோஷமா இருக்கு. நேற்றுக்கு நாங்கள் ஜிஆர்டி போயிட்டு வந்தோம். ஒரு மினி விளாக் பூஜை குட்டி எடுத்திருக்காங்க, போடுவாங்க. அங்கே கூட ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தோம். அவ்வளோ பாசமாக, அதாவது சொந்தக்காரங்க கிட்ட கூட அவ்வளோ பாசமாக பேச மாட்டாங்க போலங்க. அவ்வளோ பாசமாக எங்ககிட்ட பேசினாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னடா சாதிச்சோம் அப்படின்னு ஒரு நினைக்காம இவ்வளோ சொந்தங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. அது நாங்கள் வெளியே போய் ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட பேசும்போது தான் அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சு உணர்றோம். சூப்பரா இருந்துச்சு அந்த அனுபவம் அப்படின்றது. எனக்காக ஒருத்தவங்க எனக்காகவும் வருஷக்காகவும் கம்மல் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொருத்தவங்க ஜெய்குட்டிக்காக கப்பு அனுப்பியிருக்காங்க. ஜெய்குட்டி சொல்லிட்டான் என்கிட்ட, கண்டிப்பா இனிமேல் நீ எனக்கு கஞ்சி வச்சு கொடுத்தனா இந்த கப்புல தான்மா வச்சு கொடுத்துட்டோம். மோட்டிவேஷனா இருக்கு. ஆமா அவங்களுக்கு ஜெய்ய அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ லவ் ஜெய் மேல. அது ஏன்னு தெரியல. அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா என்னை பற்றி பேர்லாம் சொல்லாதீங்கம்மான்னுவாங்க. அதனால அவங்க கிஃப்ட் அனுப்பிட்டே இருக்காங்க ஜெய் குட்டிக்கு. அந்த கப்பில் நாளைக்கு கஞ்சி கொடுத்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். சரிங்களா? வேற என்ன பட்டு? அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க www.nishopping.com வெப்சைட்டில் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பினாலும் உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் வந்துடும், செக் பண்ணி பாருங்க. அம்மா இப்போதாங்க அந்த மண்டை குடைச்சல் இல்லாமல் இருக்கு. நீ அழகாயிட்டியாமா வெப்சைட் ஆரம்பிச்சதுலேருந்து? ஏன்னா அந்த மண்டை குடைச்சல் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டென்ஷனாவே இருக்கும் ரிப்ளை பண்றது. அதுவும் இல்லாம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் வேற சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டோம். இப்போ அப்படி இல்லை, அவங்களுக்கு போட்டா அழகா வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. பொருள் போகுது. அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒரு சில எல்லாருக்கும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரியாது. அவங்களுக்கு நான் அழகா வாட்ஸ்அப்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஸோ உண்மையாவே சொல்றேன், என்னோட மண்டை குடைச்சல், ப்ரெஷர்
கம்மியாக இருக்குது. இன்னும் அம்மா பாருங்க இன்னும் கொஞ்சம் அழகாக நல்லா மாறிடுவேன். இப்போ கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்கவும் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்குது. செல்ஃப் கேர் என்ன நான் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்குது. இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அப்புறம் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க எதுவுமே சொல்லலாம் எனக்கு. அருமையா இருக்குது. ஓ அப்படியா? பாருங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு Flipkartோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி. சூப்பரா இருக்கு பட் நல்லா இருக்கு. எனக்கு கலர் ரொம்ப நான் பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. பாய். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டி. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை. வாழ்க வளத்துடன்.